விஜய் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி அது ஒரு மன்னிப்பு கேட்குற வீடியோவாகவும் இல்லை, அது யாரையும் குறை சொல்கிற வீடியோவாகவும் இல்லை, ஒரு விஜய் பயந்த மாதிரியான வீடியோவாகவும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் வந்து புதிது. அதாவது ஆழமான அரசியலுக்கு கள அரசியலுக்கு அவர் வந்து புதிது. விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு சினிமாவில் என்ட்ரியாக இருப்பார். அந்த அவர் அந்த பாதை வந்து அவர்களுக்கு வந்து வேறு. அதில் வந்து அவர் கண்டிப்பாக உச்சத்தை அடைந்து விட்டார். அப்போ அவருக்கு வந்து அரசியல் வந்து கொஞ்சம் நெருக்கமாகிடுது. இந்த அரசியலில் இருக்கணும்னு சொன்னால் பிரபலமாக இருக்கணும். தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக பேசக்கூடிய காலங்கள் வந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஊர் ஊராக போய் மக்களோட மக்களாக வாழ்ந்து கொள்கைகளை பரப்பி அவர்கள் நிறைய எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருந்தது மக்களை. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. ரொம்ப பாப்புலராக இருந்தாலே அவரை வந்து எல்லோரும் கவனிக்க தொடங்கினாலே அவர் வந்து ஈஸியாக எல்லோருடைய ப்ராப்ளம் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஊர் ஊராக போய் தான் பண்ணணும் அப்படின்ற இல்லாத காலகட்டம். இங்கே இருக்கும்போது அரசியல் பயணத்தை விஜய் தொடங்குறாரு. தொடங்கி 2 மாநாடுகள், அப்புறமா கட்சிக்கு பூத் கமிட்டி மாநாடு, அப்புறமா சில விஷயங்கள் அடிக்கடி பணியாளர் ஆஃபீஸ்க்கு வர்றது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறமா நேரடியாக அரசியல் சுற்றுப்பயணமாக முடிவெடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களையும் கவர் செய்கிறதுக்கு ஷெட்யூல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்கள் போயிட்டு வந்துட்டார். 5-6வது மாவட்டமாக நாமக்கல் கரூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அது நாமக்கல் முடிந்து கரூர் வரும்போது தான் இந்த எதிர்பாராத அசம்பாவிதம் நடைபெற்றது. இது நடைபெற்று விஜய் அவர்கள் வந்து கரூர்லேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து விமானம் மூலமாக சென்னை வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அப்புறமா அங்கேருந்து அவருடைய வீடை இன்னொரு பட்டினம் பார்க்குறது. அங்கே போய் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஆடிட்டர் குருமூர்த்தியோட ஆலோசனை நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பாஜக நிறுவனரை சந்தித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா என்பது இதுவும் உறுதி செய்யப்படவில்லை. அதன் பிறகு விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ரொம்ப தெளிவாக தைரியமாக வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவை பற்றி 2 விதமான விஷயங்கள் வருகிறது. விஜய் அவர்கள் வந்து தனக்கு தேவையான ஆதரவுகள் தான் வந்து அந்த பிரச்சனையில் தனக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாருன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய நிர்வாகிகளை கைது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய மாவட்ட செயலாளர், அவரோட கிளை செயலாளர் கைது பண்ணது, அடுத்து புஷியானந்த், நிர்மல்குமார்லாம் கைது செய்யப்படலான்றதுனால ஸோ இதுக்கு மேலேயும் நாம் வந்து தாமதிக்கக்கூடாதுன்றதுனால, அதாவது மேலும் கைது இது பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த வீடியோ வெளியிட்டிருக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் வந்து அந்த இதில் உள்ள வழியையும் சொல்கிறாரு, அதே சமயத்தில் அரசியலை விட்டு போக மாட்டேன்றதையும் சொல்கிறாரு, சேலஞ்சும் பண்ணுறாரு. தன்னை ஒரு அரசியல்வாதியாகவும் அவர் காண்பித்து இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது.
அவர் வந்து மன்னிப்பு கேட்டதற்கான விஷயமும் அதில் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுடைய அரசியல் எதிரிகளை சேலஞ்ச் பண்ணுற விதமாகவும் அவர் பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கரூருக்கு நேரடியாக வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு எதிர்வினை ஆட்டக்கூடிய இந்த வீடியோ வெளியானது பிறகு வைகோலிருந்து விசிகா பிரமுகர்கள், ஆளுநர் ஷானவாஸ் மற்றும் சில ஊடகங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. ஆராசா சொல்கிறாரு அவர் திருச்சியிலே இருந்திருக்க வேண்டியதானே. இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்க சொன்னால் செந்தில் பாலாஜி மறுபடியும் கரூர் ஆஸ்பத்திரிக்கு போகிறார். போய் பேட்டி கொடுக்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மறுநாள் செருப்பு இருந்தது, தண்ணி பாட்டிலோட இருந்ததான்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய பற்றி பேசும்போது பிரச்சனை அதிகமாச்சுன்றார். என்னை பற்றி பேசும்போது இல்லை, அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். ஸோ இதில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியவனு என்ன சொன்னால், விஜய்க்கு ஒரு நேரம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் அரசியல் வரலாற்றுலேயும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்த அளவுலேயும் யாரும் நடந்ததில்லை. ஏன்னா ஒரு மத வழிபாட்டு விஷயங்களில் நடந்திருக்கு, ஏதாவது கூட்ட நெரிசல் ஆர்கனைஸ்டு க்ரௌடில் நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களில் நடந்தது இது ஒரு முதல் தடவை. இது வேறு விதமாக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட விஜயை கைது செய்யப்பட்டிருப்பார். அவருக்கு நிறைய ஆதரவு வலைகள், முக்கியமாக அதிமுக வந்து பார்த்திங்க சொன்னால் அவருக்கு ஆதரவு, அதுக்கு அடுத்த மாதிரி மற்ற கட்சிகள் பாமக, பாஜக, முக்கியமாக பார்த்திங்க சொன்னால் ஆளும் திமுக அரசு தனிநபர் ஆணையம் வச்சிருந்த போதும் கூட மத்திய அரசு வந்து ஒரு ஹேமா மாலினியோட ஒரு எம்பி தலைமையில் ஒரு 8 பேர் கொண்ட குழுவை வந்து அமைப்பி அவங்க ஒரு உண்மை கண்டறியும் குழு அமைச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் வராங்க, கேரளாலேருந்து எம்பி ரஹீம் வராரு, கம்யூனிஸ்ட் எம்பி. இப்படி பதிவு சொன்னால் இந்த விஷயம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமாக இருந்தாலும் இதன் மூலயமாக விஜய் யார் என்பது இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு விஜய்க்கு வந்து ஒரு இயற்கையாக கொஞ்சம் அமைதுன்னே சொல்லலாம். அரசியலில் அவர் வெற்றி பெறுவார்ன்றதுக்கு. ஏன்னா இப்படி ஒரு நிச்சயம் நடந்து அவருக்கு பலி விழுந்திருக்க வேண்டிய இடத்துல அது அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் போகுது. அதே சமயத்தில் அவர் ஆதரவு வலைகளும் அதிகமாக போடுறது. அது ஒரு ஏன்னா இன்ன வரைக்கும் அவருக்கு மேலே எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படலை. அவர் நிர்வாகிகள் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்குது, அவர் மேலே பதியப்படலை. சமீபத்தில் கூட ஆந்திராவில் வந்து ஒரு நடிகருடைய திரைப்படத்தை பார்க்கும்போது கூட்ட நெரிசலில் ஒரு இறந்ததுக்கு அந்த நடிகரை கைது செய்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த அது இப்போது சமீபத்தில் நடந்த விஷயம் தான். ஆனால் அது வந்து விஜய்க்கு வந்து நடைபெறாமல் போய்விட்டது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மொத்தம் விஜய் மன்னிப்பு கேட்ட வீடியோவாகவும் இது தெரியவில்லை. ஏன்னா அவ்வளோ தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் வருத்தமும் தெரிவிச்சிருக்கிறார். கண்டிப்பாக விஜய் அவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்போது அரசியல் ஆர்வலர்கள் எல்லோரும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை. இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, அதாவது ஒரு 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 மனிதரை பற்றி எல்லாரும் பேசுகிறதுன்றது வந்து அரசியல் வட்டாரத்தில் எம்ஜிஆர் பண்ணார்,
ஜெயலலிதா அம்மா, விஜயகாந்த், அதுக்கடுத்து விஜய் பண்ணியிருக்கிறார். அதாவது ஆள் சேர்த்து பண்ணாமல் இயற்கையாகவே அதுவாகவே நடக்கும். எங்கே பார்த்தாலும் சரி, அந்த சனிக்கிழமை அன்று நாளிலிருந்து தொடர்ந்து இந்த ஒரு 4 நாட்களாக விஜய் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பலம். ஸோ அந்த விஷயத்தில் விஜய் வந்து முன்னேறிக்கிறான்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். நன்றி, வணக்கம்.